ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த காயில் வித்தியாசமாக செஞ்சுருக்கேங்க. இந்த காய் வச்சு எல்லோரும் பொரியல் தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன், ஒரு கேரட் பொரியல் பண்ணியிருக்கேங்க. கேரட் பொரியல் நார்மல் நினைக்காதீங்க, இது எப்போதும் பண்ணுறது இல்லாமல் வித்தியாசமாக பண்ணியிருக்கேங்க. 15 நிமிஷத்தில் இந்த பொரியலும் குழம்பும் பண்ணிடலாங்க. 15 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே டைம் எடுக்கவே எடுக்காது. சூப்பரான இந்த குழம்பும் இந்த பொரியலும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு. இந்த காயில் இந்த குழம்பு வைக்க முடியுமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தோடு இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாய் அடிக்கனமான கடாய் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் தீஞ்செல்லாம் வராதுங்க. குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமே பொரியல் பண்ணாலுமே. நான் இப்போ அடிக்கனமான பாத்திரம் போட்டிருக்கேன் நான். இதாங்க அந்த மஞ்சள் பூசணி, ரொம்ப நல்லது. இது வந்து மருத்துவ குணம் கொண்டதுங்க, மருத்துவ குணம் வாய்ந்த காய். இது வந்து குடல் இறக்கம், ஹெரனியா உள்ளவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த இடம் டைட்டன் ஆகும். இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, எங்கேயாவது சதை வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த காய். அந்த இடம் டைட்டன் ஆகும்னு சொல்லுவாங்க சதை. இப்போ வந்து எண்ணெயில் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு போடுறேங்க. போட்டு தாளித்த பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு சாம்பார் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சு 10 வெங்காயம் போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 5-6 பல்லு பூண்டு போடுறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு, போட்டு நல்லா வதக்கிடுறோங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டால் போதும். நம்ம புளி வந்து எலுமிச்சை அளவு ஊற வைக்கிறோம், சின்ன எலுமிச்சை அளவு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுவும் போடுறதுனால கொஞ்சமாக ஒரு தக்காளி போட்டால் போதும். இப்போ பரங்கிக்காய் வெட்டினதை போட்டுக்கிறேங்க. பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி உள்ள கலரில் உள்ளது வாங்க. ஹைப்ரிட் வந்து ரொம்ப டார்க் மஞ்சளாக இருக்கும், அது வாங்காதீங்க. இந்த காய் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டைம் வச்சிங்கன்னா வாரம் ஒரு நாள் வைப்பீங்க, அவ்வளோ நல்லது. விட்டமின் சி இருக்குது, அதனால் முடியெல்லாம் நரைக்காதுங்க, முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கட்டாயம் இந்த குழம்பு வாரம் ஒரு விட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக வதக்கிட்டு நான் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது கிட்டத்தட்ட 7-8 பேர் சாப்பிட்லாங்க. நான் அந்தளவுக்கு தான் குழம்பு வைக்கிறேன். நைட்டு இருந்தாலும் இட்லி, தோசைக்கு சாப்பிட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் எண்ணெயில் எல்லா பக்கம் படுற மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் ஊற்ற வேண்டியதாங்க. தண்ணி வந்து குழம்புக்கு தக்கன ஊற்றிக்கிங்க, ரொம்ப தண்ணியாக ஊற்றிட வேண்டாம். நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு பழையபடி ஒரு கிண்டி விட்டுறணுங்க. குழம்பு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து எலுமிச்சங்க அளவு புளி கரைச்சதை ஊற்றுறேன். வெல்லம் 1.5 ஸ்பூன் போடுறேங்க. கட்டாயம் வெல்லம் போடணும் இந்த குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். மற்ற குழம்புக்கு போடுற மாதிரியே இது கட்டாயம் போடணுங்க. இப்போ ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி மூடி வச்சிடணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க, குழம்பு வற்றிடும், காயும் சட்டுன்னு வெந்துடும். இந்த காய் வகைறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இப்போ குழம்பு திக்காயிடுச்சுங்க நல்லாவே. இன்னும் இறக்கி ஆற வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இறுக்கமாகும் குழம்பு. நான் ஒரு காய் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக கட் ஆகுதுங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த டெம்டிக்கான ஒரு குழம்பு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு ஒரு கேரட் பொரியல் பண்ணுறேங்க. அதுக்கு வந்து ஒரு பொடி ஒன்று செய்யணும். அந்த பொடி போட்டோன்னா அந்த கேரட் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதும் நார்மலாக உள்ள மாதிரியே பண்ணாமல் இந்த பொடி போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன காய் வேணாலும் பொரியல் பண்ணாலும் போடலாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து 2 தாளிச்சுக்கிறேங்க. கேரட் பொரியலுக்கு 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேரட் வந்து நறுக்கி வச்சுக்கணுங்க. நீங்கள் துருவி போகிறத விட நறுக்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கேரட் துருவி போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் கட் பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக வெந்துடும் கேரட்டு, ரொம்ப நேரம் எடுக்காது.
இப்போ நான் கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டு லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிறேங்க. நிறமும் மாறாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நிறமும் மாறாதுங்க. கேரட்டோட கலர் அப்படியே இருக்கும். இப்போ இந்த கேரட் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கூட போடுறேங்க, அவ்வளோதான். கேரட்லாம் ரொம்ப உப்பு எடுக்காது. 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கூட போட்டால் போதும். நல்லா இந்த உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறிட்டு ஒரு கை மட்டும் தண்ணி தெளித்தா போதுங்க. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க சதன்னு. ஊற்றிட்டிங்கன்னா கலர் மாறிடும், ருசியும் மாறிடுங்க. தெளிச்சுட்டு ஒரு தடவை கிண்டி விட்டு மூடி வச்சிடணுங்க. இடையில ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும் காய் சூப்பராக. கலரும் மாறாது. எப்படி கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுக்கு போட வேண்டிய பொடி என்னென்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 10 வரமிளகா எல்லாம் சேர்த்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணி பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ தேவையோ அந்த மாதிரி பொரியலுக்கெலாம் போடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த பொரியல் பொடி. இது வந்து சுண்டல் பொடிங்க. நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில். இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பொரியலுக்கும் போடலாம். அவரைக்காய் பொரியல், கேரட்டு, என்னென்ன காய் பொரியல் பண்ணாலும் போடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நம்ம தேங்காய் போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு பொடி போட்டாவே போதும். சுண்டல் எல்லா வகை பயிறு சுண்டலுக்கும் போடலாம், எல்லா வகை காய் பொரியலுக்கும் போடலாங்க அந்த பொடி வந்து. இப்போ பொடி போட்ட பிறகு பாருங்கள் சூப்பராக இருக்குது. காய் நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த குழம்பும் பொரியலும் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த விளாக் பிடிச்சா, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சாதத்தில் ஊற்றும் போதே சாப்பிடணும் போல் தோணுங்க. அவ்வளோ அருமையான அந்த குழம்பும் இந்த பொரியலும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.